ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 19 ஜூன் 2025 இன்றைக்கி நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஆஃபர் வந்து ஒன்லி 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The World Sustainable Development Summit 2025 was held in. Sustainable Development Summit வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. The Shore Temple at மகாபலிபுரம் was built during the reign of which dynasty? ஓகே, ஸோ எந்த டைனஸ்டி அப்போ மகாபலிபுரம் அந்த கடற்கரை கோயில் வந்து கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா பல்லவர்களோட ஆட்சி காலத்தில். ஓகே, யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2 வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, நரசிம்மவர்மன் 2 தான் அந்த மகாபலிபுரம் கடற்கரை கோயில் வந்து கட்டியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஆல்ரெடி இந்த கொஸ்டினை நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் நாம கொடுத்துருக்கோம், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஷோர் டெம்பிள் அட் மகாபலிபுரம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை. ஓகே, மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் டேஸால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2. ஓகே, பல்லவர்களால் கட்டப்பட்டது. மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் வந்து 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. 1984 இதை வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமா வந்து அறிவிச்சாங்க. இதுவும் கூட அடுத்த ஷிப்ட்ல கேட்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கோரமண்டல் கடற்கரையில் வந்து இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இது 2 பிரகாசங்களை கொண்டது. ஒன்று வந்து சிவனுக்கும், இன்னொன்று வந்து யாருக்கு, விஷ்ணுவுக்கும் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இது திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டியிருக்காரு. ஓகே, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எல்லோராவில் புகழ்பெற்ற கைலாச கோயிலை கிருஷ்ணா 1 வந்து கட்டினாரு. ஓகே, முதலாம் நரசிம்மவர்மன் மகாபலிபுரம் நகரத்தை நிறுவினார். ஓகே, இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்த ஷிஃப்ட் போறவங்க பார்த்துட்டு போங்க. Who won the Women's One Day World Cup in 2024? நியூசிலாந்து. ஓகே, நியூசிலாந்து தான் விமன் T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, the Thar Desert is located to the north west of dash அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தார் டெசர்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி ரேஞ்ச். ஓகே, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ப்ராக்டிஸ் டிவர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டி இது பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து என்னன்னா ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன், அப்படி இல்லைன்னா இதை ஜூம் ஆர் பொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஷெல்டர் ஃபார் த ரிலிக்ஸ் ஆஃப் த புத்தா? ஓகே, ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டூபாஸ் வேர் ஒரிஜினலி பரியல் மவுண்ட்ஸ் ஹவுசிங் ரிலிக்ஸ் புத்தா அண்ட் நவ் டேக் மெனி ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் votives to large structures and contain relics or other sacred objects. ஓகேவா? sacred objects, scared இல்ல sacred object. புத்தரின் நினைவு சின்னங்களை வைத்திருக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்தூபிகள்னு சொல்லுவோம். ஓகே, புத்த ஸ்தூபிகள்னு சொல்லுவோம். புத்தரோட நினைவு சின்னங்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம ஸ்டூப்பான்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து ஸ்தூபிகள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து புத்தரோட நினைவு சின்னங்கள் வந்து இருந்துச்சு. அதை வழிபாட்டு பொருட்களாகவும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. ஓகே, ஸோ அதுல புத்தரோட அந்த புனித பொருட்கள், வழிபாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்கும். The Smart Cities Mission was launched in the year. Smart City Mission வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2015. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The term citadel and lower town are associated with which city ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கோட்டை மற்றும் கீழ்நகரம் என்ற சொற்கள் எந்த நகரத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம். ஓகே, ஸோ ஹரப்பாவோட தொடர்புடையது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டடல் அண்ட் லோயர் டவுன். ஓகே, அடுத்து பாருங்க. கபடி கேம்ல ஒரு டீம்ல எத்தனை பிளேயர்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இன் கபடி கேம் how many players are there in each team? எத்தனை பிளேயர்ஸ் அப்படின்னா 7 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஒர்க் ஷீட் வந்து பிரிண்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க. ஃபைல் மெனு போனோம் அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+P பிரஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து the main aim of 4th India US Tri Service Exercise
டைகர் ட்ரம்ப் 2025. ஓகே, இதோட மெயின் எய்ம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 4th இந்தியா US ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப் 2025. இதோட மெயின் எய்ம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. டு என்ஹான்ஸ் இன்டர்ஆப்பரபிலிட்டி அண்ட் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியன் அண்ட் US ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, ஸோ HADR அப்படின்னு சொல்லலாம். ஓகே, who coined the term judicial activism in 1947. ஓகே, ஸோ இந்த டேர்மை சொன்னவர் யார்? 1947ல் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கக்கூடிய டேர்மை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தூர். ஓகே, ஸோ இவரோட நேம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அர்த்தூர் செய்லிங்கர். ஓகேவா, அடுத்து த மைக்கேல் ரேஞ்ச் இஸ் எ பார்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, மைக்கேல் ரேஞ்ச் வந்து எதோட பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. சாட்புரா ரேஞ்சோட ஒரு பார்ட்டு தான் என்னதுன்னா மைக்கேல் ரேஞ்ச். மைக்கேல் ரேஞ்ச் த ஹையஸ்ட் பீக் இன் த மைக்கேல் ரீஜியன் இஸ் அமர்கந்தாக். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்கந்தாக்ல இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் சொன்னது மைக்கேல் ரேஞ்சிலிருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைக்கேல் ரேஞ்சிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இப்படி கூட கேட்டிருக்கலாம், இல்லைனா அந்த மைக்கேல் ரீஜியன் எங்கே இருக்குன்னு கூட எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்கலாம். ஓகே, விச் இஸ் ஆல்சோ த சோர்ஸ் ஆஃப் நர்மதா அண்ட் சன் ரிவர்ஸ். ஓகே, ஸோ புரியுதா? இந்த மைக்கேல் ரேஞ்ச் வந்து எதோட பார்ட்டுனா சாட்புரா ரேஞ்ச். ஓகே, சாட்புரா ரேஞ்சோட ஒரு பார்ட்டு, இல்லைனா அதோட ரீஜியன் எதுன்னு கேட்கலாம். ஹையஸ்ட் பீக் இன் மைக்கேல் ரீஜியன் இஸ் அமர்கந்தாக். ஓகே, அடுத்து பாருங்க, who among the following did not participate in the 1857 revolt against the British. அதாவது 1857 முதல் சுதந்திர போர் சிப்பாய் கழகம் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே இதுல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால சிப்பாய் கழகம் பத்தி நீங்க படிச்சிருங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டினுமே ஸ்டூடெண்ட் சொன்னது 1857 ரிவோல்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யார் வந்து அந்த ரிவோல்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஆக்சுவலா நிறைய லீடர்ஸ் வந்து இந்த 1857 ரிவோல்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆப்ஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா, சோ 1857 ரிவோல்ட் வந்து மீரூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸ்லயும் யார் யார் படையை வழி நடத்தினாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 1857 ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சியில் கலந்து கொள்ளாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திப்பு சுல்தானும் பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்ல வந்து அவர் கலந்துக்கிடல. ஆக்சுவலா இன்னைக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் கேட்ட கொஸ்டின் இதுதான். 1857 ரிவோல்ட்ல யாரு கலந்துக்கிடலன்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்ல ஒவ்வொரு இடத்துல இருந்தும் படையை வழி நடத்தியிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு யாரு கலந்துக்கிடலன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ திப்பு சுல்தான் வந்து முதல் இந்திய சுதந்திர போர்ல வந்து அவர் வந்து என்ன பண்ணல, கலந்துக்கிடல. ஓகே, ஸோ மேபி இன்னொரு ஆன்சர் கூட இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா நிறைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிடல, அதில் திப்பு சுல்தானும் ஒருத்தர். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் படையை வழி நடத்துறவங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். பேரக்பூரில் மங்கள் பாண்டே, லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால், கான்பூரில் நானா சாஹிப், ரக் சாஹிப், தாந்தியா தோப்பு, அசிமுல்லா கான், இவங்க எல்லாரும் படையை வழி நடத்தினாங்க. ஜான்சியில் ராணி லக்ஷ்மி பாய், ஜெகதீஷ்பூரில் குன்வர் சிங், அமர் சிங், குவாலியரில் பார்த்தீங்கன்னா தாந்தியா தோப்பு வந்து படையை வழி நடத்தினார். அக்கார்டிங் டு இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1853 இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். சார்ட்டர் ஆக்ட் 1853 இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அக்கார்டிங் டு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 how many members were there in central legislative council. ஓகே, சார்ட்டர் ஆக்ட் 1853 படி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 12 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1853 பத்தி நீங்க வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, அதே மாதிரி எத்தனை சார்ட்டர் ஆக்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1793ல பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் ஆர் கவர்னரா இருந்தவர் லார்டு காரன்வாலிஸ் பிரபு. அதே மாதிரி சார்ட்டர் ஆக்ட் 1830ல வந்து மின்டோ. ஓகே, ஸோ லார்டு மின்டோ வந்து வைஸ்ராய் ஆர் கவர்னரா இருந்திருக்காரு. 1833ல வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. அதே மாதிரி 1853ல வைஸ்ராயா இருந்தவர் யாருன்னா டல்கோசி பிரபு. ஓகேவா, ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அந்த சார்ட்டர் ஆக்ட் வரும்போது யார் வந்து வைஸ்ராய் ஆர் கவர்னரா இருந்திருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சார்ட்டர் ஆக்டுமே படிச்சுக்கோங்க. ஓகே, 1853ஆம் ஆண்டு சாசன சட்டத்தின்படி மத்திய சட்டமன்றத்தில் 12 உறுப்பினர்கள் இருந்தனர். சட்ட மேலவையில் 6 உறுப்பினர்கள் மட்டும்தான் முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த 1853 சாசன சட்டத்தின்படி அந்த 6 இருந்ததை என்னவா மாத்தினாங்க, 12 மாத்திட்டாங்க. ஓகே, கிழக்கிந்திய கம்பெனிக்காக நிறைவேற்றப்பட்ட கடைசி சாசன சட்டம் தான் எதுன்னா இந்த 1853வது சார்ட்டர் ஆக்ட் தான், லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். இந்த சட்டத்தின் மூலம் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு ஒரு துணைத் தலைவரை நியமிக்க முடியும். ஒரு புதிய ஜனாதிபதி பதவி அல்லது மாகாணத்தை உருவாக்க
உருவாக்க இயக்குனர்கள் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டன. ஓகேவா? ஸோ இதுதான் சார்ட்டர் ஆக்ட் 1853. ஆக்சுவலாக இதில் எந்த கொஸ்டின் கேட்டாங்கிறத ஸ்டூடெண்ட் தெளிவாக சொல்லலை. அதனால 1853யோட சார்ட்டர் ஆக்ட் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. மற்ற சார்ட்டர் ஆக்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் டிஃபீட்டிங் த ரூலர் ஆஃப் பிஜப்பூர் இன் 1510 த போர்ச்சுகீஸ் எஸ்டாப்ளிஷ்டு தேர் மெயின் செட்டில்மெண்ட் அண்ட் கேபிட்டல் இன் டேஷ். ஓகேவா? ஸோ எங்கே இது பண்ணாங்க, எங்கே வந்து அவங்களோட கேபிட்டலை போர்ச்சுகீஸ் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, த ரீஜியன் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் த ஷிவாலிக் ஹில்ஸ் இஸ் கால்டு. ஓகே, ஹிமாலயாவுக்கும் ஷிவாலிக் ஹில்ஸுக்கும் இடையில இருக்க ரீஜியனை நம்ம என்ன சொல்லுவோம்னா டன்ஸ் வேலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் மேட் ஆன் கவுடங் கோட்டட் வால்ஸ் ஆர் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் டேஸ் பெயிண்டிங்ஸ். ஓகே, இந்த கவுடங்குன்னா என்னதுன்னா அந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கோட் பண்ண பெயிண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பெயிண்டிங்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. பித்தோரா பெயிண்டிங்ஸு. ஓகே, நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா அது எதில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபைலை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதில் இருக்கும், ரீசைக்கிள் பின்னில் போய் கிடக்கும். ஓகே, அதை தேவைன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதே ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை ரெக்கவர் பண்ண முடியாது. வெறுமனே டெலிட் பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து எங்கே போகும், ரீசைக்கிள் பின்னுக்கு போகும். அப்படி இல்லைனா எங்கே போகும், ட்ராஷுக்கு போகும். ஓகே, த வேலி பிட்வீன் த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக் இஸ் கால்டு. ஓகே, சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் இடையே உள்ள பள்ளத்தாக்கு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போதான் பார்த்தோம் என்னது, டன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, விஜய கிஷோர் ரகத்கர் has been appointed as the chairperson of the National Commission for Women. ஓகே, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமனோட, அதாவது NCW ஓட நியூ சேர்பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா விஜய கிஷோர் ரகத்கர். ஓகேவா? ஸோ இவங்க தான் விஜயா கிஷோர் ரகத்கர். ஓகே, விஜயா கிஷோர் ரகத்கர் தான் NCW ஓட நியூ சேர்பர்சன். இது வந்து நியூ அப்பாயின்மெண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து பாருங்க, கான்பூர் இஸ் பிரைமரிலி நோனஸ். இதுதான் நான் கேட்ட கொஸ்டின். ஓகே, கான்பூர் பிரைமரிலி நோனஸ் டேஷ்ன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் சிட்டி. கான்பூருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் சிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, த டேர்ம் தாக்கா ரெஃபர்ஸ் டு எ ட்ரெடிஷ்னல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக். ஓகே, தாக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பழங்கால ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு முறை. இது எங்கே இருக்குது, இந்த முறை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். டாக்கான்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. டாக்காங்கிறது என்னன்னா ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்கு. இது எங்கே வந்து யூஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், டாக்காஸ் ஆர் டங்காஸ். ஓகே, டங்காஸ் ஆர் டாக்கா மேபி ரெண்டு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. டங்காஸ்னு சொல்லுவாங்க, டாக்கான்னு சொல்லுவாங்க. டங்காஸ் ஆர் ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் தட் ஆர் ஜென்ரலி யூஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம். ஃபாலோயிங் ஸ்டேட். எந்த ஸ்டேட்டில் டங்காஸுங்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ராஜஸ்தான். டங்காஸ் ஆர் டாக்கா ரெண்டுமே சொல்லலாம். ஓகே, அடுத்து ஹீமோக்ளோபின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஹீமோக்ளோபின் வந்து என்ன, இது வந்து ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஹீமோக்ளோபின் தான். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் சொன்னது என்னன்னா ஹீமோக்ளோபின் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம உடம்புல அயன் இருக்கு அப்படிதானே, அந்த அயன் கண்டெய்னிங் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இரும்பு இது பண்ண ஒரு ஆக்சிஜன் அயன் சத்து அப்படிதானே. ஸோ அந்த இரும்பு சத்து எல்லாமே இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது, ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. ஓகே, ஹீமோக்ளோபின் ரத்தத்துக்கு சிவப்பு கொடுக்குறதே எது, இந்த ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க. மீன் குடும்பம் மற்றும் சில முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களின் திசுக்களை தவிர அனைத்து முதுகெலும்புகளின் சிவப்பு ரத்த அணுக்களிலும் உள்ள இரும்பு சத்து கொண்ட ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது. ஓகே, ஹீமோக்ளோபினோட முக்கியமான வேலை என்னன்னா இரும்பு சத்தை கொடுக்குது. அதாவது இரும்பு சத்து கொண்ட ஆக்சிஜனை நம்ம உடல் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஹீமோக்ளோபினோட வேலை. ரத்தத்துக்கு சிவப்பு கலரை கொடுக்கறது. ஓகே, அதே மாதிரி வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா அது சிவப்பாக இருக்காது, வெள்ளையாக இருக்கும் அப்படிதானே. ஸோ இந்த ஹீமோக்ளோபினோட முக்கியமான வேலையை ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கறது, ப்ளஸ் அந்த இரும்பு சத்து உள்ள ஆக்சிஜன் எல்லாத்தையுமே உடல் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அடுத்து தங்தா எ மரிஷியல் ஆர்ட் ஃபார்ம் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகே, தங்தா அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட ஒரு தற்காப்பு கலைன்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூரோட தற்காப்பு கலை. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த NTPCயில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ். இது போகையும் இன்னும் கொஷின்ஸ் இருக்கு. அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னுமே நான் கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக மெசேஜ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் இந்தந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க மேம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன
பாயிண்ட் அவங்க ஜஸ்ட் ஒரு கீவேர்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஹீமோகுளோபின் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதே மாதிரி தங்தா அப்படிங்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலை பற்றி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அப்படியே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜூன் 5லேருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சுட்டு போங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸு, அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், குரூப் டிக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸில் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீஸு மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா 599 இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. யாரெல்லாம் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டூடெண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னா ஒரு 42,143 நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்டூடெண்ட்டை வந்து பிஇடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்டு ஒரி பண்ணாதீங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமும் நல்லா பண்ணுங்கள். அடுத்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் எடுங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுக்குமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி குரூப் டி எஸ்எஸ்சிக்கும் இப்போ தான் நம்ம நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல. எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நியூ பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட்டு, குரூப் டியோட டெஸ்ட்டோட ஆஃபர் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிரும். ஸோ டெஸ்ட்டு அண்ட் கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்டு, ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1499 பே பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதே கரண்ட் அஃபேர் டெஸ்ட் பேட்சில் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிடுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.